யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி இங்கே வார்த்தை சொல்லுகிறதா இருக்கிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், இந்த காலை பொழுதில கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அவரிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி. இந்த காலை பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், பிள்ளைகளே நீங்கள் அவரில நிலைத்திருங்கள் என்று சொல்லி. ஆமென். நீங்க இன்றைக்கு இந்த கடைசி நாட்கள்ல அவரில் நீங்க நிலைத்திருக்க வேண்டும். வேதம் குறிப்பா நீங்க அவரில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். ஆமென். இந்த நாட்கள் வேதம் சொல்லுகிற இப்படி இருக்க சகோதரர்களே, உங்களை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறதாயிருக்கிறது. நாங்கள் கடைசி காலத்துல வந்திருக்கிறோம், கடைசி நேரத்துல வந்து நிற்கிறோம். ஆக இந்த நாட்களில கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்கள் கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் நிலைத்திருக்க கூடாதபடிக்கு எந்நேரம் உங்களுக்கு விரோதமாக சத்துருவும் பொல்லாத மனுஷர்களும் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறதுனால கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி இருக்க சகோதரர்களே, நிற்கிறேன் என்று சொல்லுகிற நீ விழுந்து போகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் எச்சரிப்பு கொடுக்கிறார். ஆக இந்த கடைசி நாள் இன்னும் கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலத்திலும் நாம இந்த கடைசி நாட்கள்ல நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். விழுந்து போகாதபடிக்கு நானும் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அப்ப இந்த நாட்களில் அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அநேகர் விழுந்து போகிறார்கள். அநேகர் தேவனோடு இருந்த ஐக்கியத்தில் இருந்து, தேவனோட இந்த அபிஷேகத்தில் இருந்து, தேவனோட இருந்த அந்நியோன்யத்தில் இருந்து இன்றைக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமா அநேகர் விழுந்து போய்கொண்டிருக்கிறதுனால கர்த்தர் இன்றைக்கு உன்னை உணர்வாக்கும்படி, உன்னை தட்டி எழுப்பி விடும்படி கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். நிற்கிறேன் என்று நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, ஆனா உங்களை அறியாமல் நீங்க நிற்கிற ஸ்தானத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க விழுந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க, நான் அடிக்கடி சொல்லுகிறேன், ஆராதனைக்கு வந்து நீங்க ஆராதிக்கிறதுனால, இங்க வந்து பிரசன்ட் மார்க் பண்ணிட்டு போறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. அதான் அர்த்தம். நீங்க நிக்கிறது அர்த்தம் கிடையாது. நீங்க தேவனுடைய சபைக்கும் வந்தும் நீங்க விழுந்து போக முடியும். தேவனுடைய சபைக்கு வெளியில போறவனைத்தான் எல்லாரும் பார்த்து சொல்றாங்க, விழுந்து போயிட்டால் சபைக்கு வர்றது, விழுந்து போயிட்டா தேவனிடத்துல இருந்து விழுந்துட்டான், ரட்சிப்புல இருந்து விழுந்துட்டான்னு சொல்றோம். ஆனா வெளியில போனவனை பற்றித்தான் சபையில நாங்கள் பேசுறோம். ஆனால் சபைக்குள்ள இருந்து கொண்டே இன்றைக்கு அநேகர் விழுந்து கொண்டு போகிறார்கள். தேவனோருக்கு அவன் நிக்கிறீங்கதான், நீங்க நிக்கிறீங்கதான், ஆனா மாமிசத்துல நிக்கிறீங்க. ஆனா வேதம் சொல்லி நிக்கிறேன் என்று, ஆமா சொல்லுகிறவன், நிக்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழுந்து போ. நீங்க எண்ணுறீங்க, உங்க எண்ணம் தான் நான் நிக்கிறேன் 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 நீங்க எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஆமா நிக்கிறேன், நீங்க உங்க நினைப்பு தான், நினைப்புலதான் நீங்க நிக்கிறீங்க. ஆனா ஹல்லேலூயா, வேதம் சொல்லும், எண்ணுகிறவன் விழுந்து போகாதபடிக்கு, நிக்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கெடுவன். இன்னைக்கு அநேகர் மத்தியில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வல்லமையா இருந்தவங்க, தேவனோடு நல்லா இருந்தவங்க விழுந்து இன்னைக்கு எல்லாம் ஒன்றும் இல்லாம போய் சும்மா இருக்கிறாங்க, உலகத்தோட கலந்து இருக்கிறாங்க. ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு, ஆமா அதனால்தான் பவுல் ஒரு இடத்துல சொல்றார், ஏவாளுடைய இருதயம் வஞ்சிக்கப்பட்டது போல உங்க இருதயமும் ஆமா வஞ்சிக்கப்பட்டு தேவனிடத்திலிருந்து தேவனிடத்தை விட்டு வஞ்சிக்கப்பட்டு போகும்னு நான் பயந்து இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகிய இந்த நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கிறபடினால் பிரியமானவர்களை கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க அவரில் நிலைத்திருந்தால், நீங்க உங்க மாமிசத்துல நிலைத்திருந்தா கட்டாய் நீங்க விழுந்து போவீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க அவரில நீங்க நிலைத்திருந்தால் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அழகாக சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். ஆகினால் பிரியமானவர்கள், நீங்க யாரில நிலைத்திருக்கணும்? அவரில நிலைத்திருக்க வேண்டும். எவரில? இயேசுவில நிலைத்திருக்க வேண்டும். அவரில நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் ஹல்லேலூயா உங்களோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நீங்க நிக்கிற இடம் ரொம்ப முக்கியமானது. சோதோம்ல நிக்கிறீங்களா, நீங்க அழிஞ்சுதான் போவீங்க. உலகத்துல நிக்கிறீங்களா, அழிஞ்சுதான் போவீங்க. ஆனா கர்த்தர்ல நில்லுங்க. கர்த்தரில் நின்றால் நீங்கள் நிலைத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீங்க. இந்த நாள்ல கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் அவரில் நிலைத்திருந்தால் நீங்க ஆமா தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லை.
இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆராதனைக்கு தான் வர்றாங்க, எல்லா கூட்டங்களையும் பங்கு பெற்றாங்க, ஆனா ஆசீர்வாதம் கிடையாது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் அவரிலும் அவர் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்க நிலைத்திருந்தால். ஆமா, அந்த வார்த்தையை பார்க்கும் போது தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஏன் ஆசீர்வாதம் இல்ல? வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆதாமை கொண்டு வந்து அங்கே ஆசீர்வதித்து பண்படுத்துங்கள், அவன் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அதிகாரத்தை கொடுக்கிறாரு. அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து நான் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை? இந்த வார்த்தை அழகாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை வாசிக்கும் நீங்கள் என்னிலும், நீங்க அவர்களை இல்லாததினால, அவருடைய வார்த்தைகள் உங்களில் இராததினால உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. ஆமென். வேதம் அழகாக சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும், என் வார்த்தை உங்களில், நீங்கள் அவரிலும், அவருடைய வார்த்தை உங்களிலும் இருந்தால். ஆனா இல்ல. அதனாலதான் என்னது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதத்தை காண முடியல. ஆகையினாலே இந்த நாட்களை கர்த்தர் அதைத்தான் சொல்ல, இன்றைக்கு கர்த்தர்களை நாம் நிலைத்திருக்கும் போது என்ன ஆசீர்வாதங்களை என் தேவன் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்க ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வைத்திருப்பீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் காலை கர்த்தர் மேலவை, அவர்களை நீ நிலைத்திருக்கும்படி உன் காலை உறுதியாக ஊன்றி நில் என்று கர்த்தர் சொல்லுகிறவராக இருக்கிறார். நீ எங்கே நிற்கிறார்? இன்றைக்கு கர்த்தர் அவர்களை நீ நிலைத்திருப்பாய் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்கி, உன்னை கீழாக்காமல் மேலாக்கி, உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறவராக இருக்கிறார். நீங்கள் அவரில் நிலைத்திருந்தால் மாத்திரமே கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவார். நீங்கள் கர்த்தரில் நிலைத்திருந்தால் மாத்திரமே அவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் கர்த்தரில் இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஆகையினால்தான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் இந்த நாளில அவரில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறவராக இருக்கிறார். கர்த்தரில் நாம நிலைத்திருந்தால் என்னவாமாம்? அந்த வார்த்தை சொல்லுங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். அப்ப நாம கர்த்தரில் நிலைத்திருந்தால், அவர் வார்த்தைகள் நமக்குள்ள நிலைத்திருந்தால், நாம கேட்டுக்கொள்வது எதுவோ, கர்த்தருக்கு சித்தமானபடி நாம் கேட்டுக்கொண்டால், கர்த்தருக்கு சித்தமானதை அவர் நமக்கு கேட்கும்போது அதை கொடுப்பார். ஆகையினால கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு, ஆமென், அது செய்யப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறவராயிருக்க. இந்த நாள் பாடல் பாடினோம், அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். ஆமென். அப்ப அனைத்தையும் உங்களுக்கு அருளுவார், அதான் அவர்கிட்ட விருப்பம். அனைத்தையும் உங்களுக்கு ஒரே பேரான மகன், அந்த பிள்ளை சொன்னா, ஆமா, ஒரே பேரான மகனை கூட நமக்காக கொடுத்து நம்மளை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? எப்படி தந்த சொந்த குமாரனையே நமக்காக பலி எடுத்தவர், சிலுவையில் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தவர், மற்ற எல்லாத்தையும் கொடுக்காது இருப்பது எப்படி? ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளை ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரே பேரான மகன். எனக்கு ஒரு பிள்ளை இருந்து, ஒரே ஒரு பிள்ளை இருந்து, அந்த பிள்ளைய மரணத்துக்கு எப்படி என்னால் ஒப்பு கொடுக்க முடியும்? ஆனா நம்முடைய தெய்வம் நம்மையில வைத்து அன்பினால ஒரே குமாரன் என்றும் பாராமல் நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பி அவரையே நமக்காக பலியாக்கினாரே, அதன் மூலமாய் அவர் நம்மையில வைத்திருந்த அன்பு இன்னதென்று நம்மால விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஒரே பேரான மகனையே கொடுப்பார் சொன்னா மிச்சத்தை கொடுக்காமல் இருப்பது எப்படி? ஆமென். ஆகினால கர்த்தர், நீங்கள் அவரை நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை என் தேவன் இந்த நாள் என்ன கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினால உங்களுக்கு நீங்க வேண்டிக் கொள்கிறது காரியம், வேண்டிக் கொள்றது கேட்கிறது இன்றைக்கு செய்யப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. ஏன் என்று சொன்னால், நானும் நீங்களும் அவரில நிலைத்திருக்கவில்லை. அவருடைய வார்த்தை உங்களுக்கு இல்லை, அவர் இல்லை. அவர் இல்லாவிட்டால் வார்த்தை இல்லாத அவர் இருக்க மாட்டார். ரெண்டும் ஒன்று, அவரும் ஒன்றுதான், வார்த்தையும் ஒன்றுதான். அப்ப அவர் உங்களுக்கு இல்லாவிட்டால், அவருடைய வார்த்தை கற்பனை உங்களுக்கு இல்லாவிட்டால் நீங்க கேட்டு பிரயோஜனம் இல்லை, கொடுக்கப்படாது, அது செய்யப்படாது. சிஸ்டர், நீங்க அவர்களை நிலைத்திருந்தால், அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த நாள்ல கர்த்தர், நீங்க அநேக காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, அந்த காரியம் உங்க வாழ்க்கையில அதுக்கு மறு உத்தரவு வரல,
கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, தேவனுக்கு சுத்தமான காரியம் தான், ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, ஆனால் கிடைக்கல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ என்னிலே நிலைத்திரு மகனே, என்னை நிலைத்திருந்து என்னை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களை சீர்தூக்கி பாருங்கள், நான் கர்த்தரை நிலைத்திருக்கிறேனா, அவருடைய வார்த்தை எனக்குள்ள இறக்கிறதா என்று சொல்லி சிந்திச்சு ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு ஒரு தீர்மானம் நீங்கள் இருப்பீங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ வேண்டிக் கொள்வது எதுவோ உனக்கு செய்யப்படும், நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அதற்கு பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படும். ஓராமா சாக்கா, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னேன் அல்லவா? இன்றைக்கு கர்த்தர் அதை உனக்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். தாமதங்கள் உங்களிடத்தில் தான் இருக்கிறது. அவர் கொடுக்க சித்தமாயிருக்கிறார், அவர் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் நானும் நீங்களும் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கொடுக்கப்படும். ஆமென். நான் ஆராதனை அருமையா பேசுவான். அப்பத்தை கேட்டால் கல்ல கொடுப்பான் அவனோட தகப்பன். எந்த பிள்ளை நேரத்துல வந்து அப்பா அப்பம் வேணும் பசிக்கிறதுன்னு சொன்னா அப்படி தவக்கண்டு பெரிய கல்ல தூக்கி கொடுப்பனா, இதை சாப்பிடு சாப்பிடு இல்ல. ஆமா, மீனை கேட்டா பாம்ப கொடுப்பாரா? பொல்லாதவர்களாக உங்கள் தகப்பன்மார்கள் உங்களுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா உங்களுக்கு இவைகளெல்லாம் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயம் அல்லவா? சத்தியம் நிச்சயம். நீங்க வேண்டிக் கொள்ள நிச்சயமாய் கொடுப்பார். நீங்க சித்தத்தின்படி உங்களோட வார்த்தை, அவருடைய வார்த்தை உங்களுக்கு இருந்தா அவருக்கு சித்தம் இல்லாத நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. அதான் கர்த்தர் சொல்ல, கேட்டாப்புல எல்லாத்தையும் கொண்டு தர மாட்டாங்க. அதான் சின்ன பிள்ளைய கத்திய கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எதுவோ அதுதான் கொடுப்பாரு. வார்த்தையின்படி நடக்கிறவன் தேவனை நினைத்திருக்கிறவன், தேவனுக்குள் தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ள இருந்தா அவன் உலக காரியங்களை கேட்க மாட்டான், அனுத்தியமான சந்தோஷத்தை நாட மாட்டான். அவனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருந்தா தேவனை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவனுக்காக நான் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று அதை குறித்து தான் அவனுடைய கேள்வி. அதை குறித்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நான் பிரயோஜனப்பட, ஆண்டவருக்கான ஊழியம் செய்ய எனக்கு அது வேண்டும் இது வேணும், அபிஷேகம் வரம் வேண்டும், வல்லவன் அதைத்தான் அவன் கேட்பான் என்று சொன்னா தேவனுக்குள்ள இருக்க தேவனுக்குரியவைகளை நாடுகிறான், அதையே தேடுகிறான், அதை நோக்கி ஓடுகிறான். ஆகிய அவருக்கு சித்தமில்லாத ஒன்றையும் அவன் கேட்க மாட்டான். ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தை, தேவன்ல நீங்க நிலைத்திருக்க வேண்டும். நீங்க நிலைத்திருக்கும் போது நீங்க ஆவிக்குரிய காரியங்களை கேளுங்க, கர்த்தர் அதை கொடுப்பார். அவர் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமாய் இருக்கிறீங்களா? அவர் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிற காரியம் ஆயத்தப்பட வேண்டும் என்பது காத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கடைசி நாட்கள்ல நீங்க தட்டுகிற போது அது திறக்கப்படும், தேடும் போது நீங்க அவரை கண்டடைவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள கர்த்தர் தான் சொல்லுகிறார், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ எதுவோ என்று அப்போல எதையும் கேட்டுலாம் என்று நினைச்சிடாங்க. தேவன் ஆவி இருக்கிற ஆவிக்குரியவைகளை தான் கேட்பான், அதையே சிந்திக்கிறான் என்று பவுல் சொல்லுகிறார். மாமிசத்துக்குரியவன் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறான். தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டாங்க, பிரியமானதை கேட்க மாட்டாங்க, அது கிடைக்காது, கொடுக்க மாட்டான். ஆவிக்குரியவன் அவன் ஆவிக்கென்றே விதைப்பான். ஆவிக்குள்ளே விதைத்த ஆவியின் காரியங்களை தான் அவன் அறுக்கும்படி பிரயாசப்படுவான். ஆமென். அப்ப கர்த்தர் அதைத்தான் சொல்றார், நீங்கள் அவரை நிலைத்திருந்து அல்லேலூயா நீங்கள் அவரிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஆகினால கர்த்தர் நீங்க அவருடைய நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும், செய்யப்படும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளை சொல்லுகிறவராக இருக்கிறார். எடுத்து வாசிப்போம் அதே அதிகாரத்தில் 4-5 வரை. நான் உங்களை நிலைத்திருக்கிறேன். கொடியானது திராட்சை செடியை நிலைத்திராவிட்டால் அதை தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாத நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள்.
இந்த நாள்ல கர்த்தர் நீங்க நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கொள்வது கொடுக்கப்படும் என்று சொன்னால், நீங்க கர்த்தர் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு அவர் கிருபை பாராட்டுவார். நீங்கள் மிகுந்த கனிகள் இன்றைக்கு ஏன் கொடுக்கல என்று சொன்னால், நீங்க கர்த்தர்ல நிலைத்திருக்கவில்லை. கர்த்தர்ல நிலைத்திருந்தால் ஒரு மனுஷன் நிச்சயமாக என்ன செய்வான்? கனி கொடுப்பான். கனி கொடுப்பான். இன்றைக்கு தேவன் பிள்ளைகளோட வாழ்க்கையில அப்ப தேவ ஆலயத்துக்கு தான் வாடுறீங்க, இன்றைக்கு எங்க கனியை பார்த்தா கனி ஒன்றையும் காண கிடைக்கல. ஆமென். அப்ப கர்த்தர் கனி கொடுக்கிறத மரத்தை குறிச்சு, அத்தி மரத்தை குறிச்சு நமக்கு ஓமையை கற்றுக் கொடுத்தா, எப்போதும் கனி கொடாத காலமா இருக்கிறபடியாய் அதை அறிந்தும் அவர் வாராது. ஆனா எந்நேரம் நாங்க தேவண்ட பிள்ளைகள் கனி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய கனிகள் ஏன் வெளிப்படையில? நமக்குள்ள மூர்க்கம், நமக்குள்ள கோபம், நமக்குள்ள இறைச்சல், நமக்குள்ள பொறாமை, நமக்குள்ள வாக்குவாதங்கள், நமக்குள்ள சண்டைகள். ஏன் என்று சொன்னால் நாம அவர்கள நிலைத்திருக்கவில்லை. அவர்கள் நிலைத்திருந்தால் நிச்சயமா அந்த கனி வராது. எந்த கனி வரும்? அன்பு என்ற கனி வரும். ஆமென். நல்ல கனி வரும். அப்ப நாம அவர்கள் நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்று சொல்லி வேதம் சொல்ல. அவர் எல்லாம நம்மால என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்கவே முடியாது. அப்ப அவர்ல நாங்க இணைஞ்சிருந்தா, அவரோட நாங்க ஒட்டி இருந்தா, அவரை நாங்கள் பற்றி பிடித்தால் மாத்திரமே நம்மால் என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். ஆமை. நல்ல கனிகளை கொடு. கனிகள்ல எல்லாம் கனிதான். ஆனா நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு, சுத்தையும் இருக்கு, சொத்தையும் இருக்கு. அப்ப நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறவராயிருக்கிறார். பார்வைக்கு எல்லாம் கனிகள் தான், பார்வைக்கு எல்லாம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிதான். ஆனா கனிகளுக்குள்ள எல்லா கனிகளையும் கொண்டு வைக்கும். கனிகளுக்குள்ள ருசியான கனியும் இருக்கிறது, உரப்பான கனியும் இருக்கிறது, கசப்பான கனியும் இருக்கிறது. அதுபோல இன்றைக்கு சபைக்குள்ள எல்லா விதப்பட்ட கனிகளும் இன்றைக்கு இருக்கிறது. ஆமென். அப்ப சாப்பிட்டா தெரியும் இது நல்ல கனி என்று, ஒரு ஆளோட பழகும் போது தெரியும் இது நல்ல கனி என்று சொல்லி. அப்ப இன்றைக்கு கர்த்தர் அழைத்தான் சொல்லுகிறார், நானும் நீங்களும் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவராயிருக்கிறார். மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். நல்ல கனிகள், மிகுந்த கனிகள் சொன்னா உங்களோட கனிகளை நீங்க கொடுக்க வேண்டும். உங்களுடைய கனி வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறவராயிருக்கிறார். அப்ப கனியை கொடுத்து கலாத்தியர்ல சொல்லி இருக்கிற 5ஆம் அதிகாரத்துல 22வது 23வது வசனத்துல சொல்லுகிறார், அன்பு அது ஒரு கனி, சாந்தம் ஒரு கனி, இச்சையடக்கம் ஒரு கனி. ஆகையினால தான் கர்த்தர் சொல்றார், இந்த கனிகள் உங்களுக்குள்ள மிகுதியாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறவராயிருக்கிறார். ஆகையினால இன்றைக்கு கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார், நாம மிகுந்த கனிகளை கொடுக்கிறபடியினால் ஹல்லேலூயா பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படும்படி. வார்த்தை வாசிக்க பார்க்கலாம். ஆமா, 8வது வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். அப்ப கர்த்தர் சொல்றார், நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கிறதால் பிதா உங்களை என்ன செய்வாரு? மகிமைப்படுவாரு. ஆமா. அப்ப கனி கொடுத்தா தான் நாம என்ன, பிதா என்ன செய்வாரு? மகிமைப்படுவார். நீ கனி கொடாம, ஆமா, உங்களுக்கு கனி கொடாவிட்டால் அடுத்தவன் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. எப்படி? நீ கனி கொடுக்கும் பொழுதுதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதா மகிமைப்படுவார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறதா இருக்கிறது. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் நீங்கள் சீசராய் இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் இங்கே சொல்லுகிற வேசு இங்கே சொல்லுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. அப்ப மிகுந்த கனி. ஆமென். அப்ப கர்த்தர் இந்த நாள்ல நம்மை கொண்டு தோட்டத்துல கொண்டு வச்சிருக்கிறார். அந்த தோட்டத்தில் நாம் அவரோட இணைஞ்சிருந்தா தான், அவரோட நாங்க இணைஞ்சிருந்தா தான் நல்ல கனி கொடுக்க முடியும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க முடியாது. ஆமென். நம்முடைய தகப்பன்ல நாம் இணைஞ்சிருக்கும் போது அவர்தான் நல்ல மரம். அந்த மரத்தோடு நாங்கள் இணைஞ்சிருக்கும் பொழுது அதுல ஒட்டப்பட்ட நாங்களும் என்ன செய்வோம்? நல்ல கனிகளை கொடுப்போம், மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
அவரோடு நானும் நீங்க நிலைச்சிராவிட்டால் நம்மால கனி கொடுக்க முடியாது. அதனால இந்த கடைசி நாட்கள்ல தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படி நீங்க ஜனங்கள் புறஜாதியார் தேவன் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார். எப்படி மகிமைப்படுவார் பிதா? நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது தேவனை அறியாத ஜனங்கள் பார்த்து ஆமா என்று சொல்லி தேவன் இவரோடு தேவன் எப்படி எப்படி இவர்களால் இது முடிகிறது எப்படி என்று சொல்லி அவர்கள் அதிசயப்படுவார்கள். அன்றைக்கு பாருங்க, அற்புதம் நடந்த போது எல்லாரும் சாலமோன் ஆலயத்தை நோக்கி ஓடி வர்றாங்க. பிறவியிலே சப்பானி, நடக்க முடியாது. தாயின் வயிற்றுல பிறந்த முதல் கொண்டவன் சப்பானி. எந்த டாக்டராலும் அந்த சப்பானிய சொஸ்தமாக்க முடியவில்லை. ஆனால் அவனை அங்கே பார்க்கிறோம். பேதுருவும் ஜோவானும் 9ஆம் மணி நேரத்தில் தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிற போது, இயேசுவின் நாமத்தினால் நான் உனக்கு சொல்லுகிறேன், என்னிடத்துல பொன்னும் வெள்ளியும் அல்ல, இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நில் என்று சொன்ன போது அந்த சப்பானி எழுந்து காலூன்றி நின்று குதித்து துதித்து தேவனை மகிமைப்படுத்தினானாம். அப்பொழுது சாலமோன் ஆலயத்தில் எல்லா ஜனங்களும் திரளா ஓடி வராங்க. ஒரு அற்புதம் நடந்துட்டாமாம். வாழ்க்கையிலே கேள்விப்படாத அற்புதம். என்ன அற்புதம்? பிறவியிலே சப்பானியாய் பிறந்தவன் எழுந்து நடக்கிறானாம் என்று சொன்ன போது எல்லா நாடு திக்கு திசையில இருந்து ஜனங்கள் எல்லாம் திரளா ஓடி ஓடி வருவாங்க. வரும் பொழுது அங்கே நீங்கள் என்ன நீங்க என்று சொல்லி அங்க பாத்துறோம். ஆமா, பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் அங்க பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் சுய பலத்தினால இல்ல, சித்தத்தினால தேவனுடைய நாமத்தினால் அவனுடைய பலத்தினாலே இவன் சொஸ்தமாகி நிற்கிறான் என்று சொல்லி அங்கே பேதுரு சொன்னதை காணும். அப்புறம் அவர்கள் பேசுகிறதை கண்டபோது ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். இவர்களுக்கு எப்படி என்று சொல்லி ஆச்சரியப்பட்ட போது ஒரு கூட்டம் சொல்லுது, இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் அல்லவோ. ஆமென், அவரோடு கூட இருந்தவர்கள். அப்ப பாருங்க எப்படி மகிமைப்பட்டது என்று பாருங்க. அப்ப இதன் மூலமாக ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது, நீங்க கனி கொடுக்கும் போது தேவநாமம் அதுல மகிமைப்படுகிறது. இந்த நாள்ல கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது அந்த கனியை தேடி அநேகர் வருவாங்க. அந்த கனி நல்ல கனியா நல்ல பழமா இருந்தா தான் அநேகர் அந்த பழத்தை வாங்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. அது போல நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் அநேக ஜனங்கள் உங்களை நாடி வந்து, ஒருவேளை இன்றைக்கு நான் தனியாக இருக்கிறேன், நான் ஏன் என்ன ஒருவர் தேடுவார் இல்ல என்று சொல்லி நீங்க நினைத்துக் கொண்டு இருக்கலாம். நீங்க சிந்திக்க வேண்டும், நானும் தான் நீங்களும் தான். நானும் நீங்களும் கனி கொடுக்கும் பொழுது நல்ல மரமா இருந்தா நல்ல கனியா இருந்தா அதை தேடி என்ன செய்வாங்க? அநேகர் வருவாங்க. அநேகர் வந்து அதுல புசித்து இளைப்பாறுவார்கள். அதான் கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லுகிறார், மிகுந்த கனிகளை கொடுப்பதினால். அப்ப நீங்க அவர்களை நிலைத்திருந்தால் நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிறவனும் அவரை காணுவதும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஆமென். என்னமா பாவம் செய்கிறவன் அவரை காணவும் அறியவும் இல்லை. ஆமென். அவர் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது. அப்ப இன்றைக்கு ஏன் நாம பாவத்துல விழுகிறோம்? ஏன் நாம் பாவத்தை எதிர்த்து நிற்க முடியல? ஏன் அடிக்கடி 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 ஒரே தப்பு, ஒரே தவறு, ஒரே பாவத்துல விழுந்து 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 ஏன் ஏன் நம்மை பாவம் மேற்கொள்கிறது? வேதம் சொல்லுகிறது, அவர்களை நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். ஆமென். அவரை நிலைத்திருக்கிற எவனும் எவனும் என்று சொல்லி வேதம் சொல்லும். இன்னைக்கு அவர்கள் நானும் நீங்க நிலைத்திராதபடியினால தான் நாங்க பாவத்துல சடுதியான பாவங்கள்ல திடீரென்று நாங்க விழுகிறோம். ஏன்னு சொன்னா வேதம் அவர்களை நீங்க நிலைத்திருக்கிற எவனும் என்று சொல்ல, யாராயிருந்தாலும், சிறு பிள்ளையாயிருக்கலாம், பெரியவனாயிருக்கலாம், எவனாய் இருந்தாலும் அவர்களை நிலைத்திருக்கிற எவனும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அவன் என்ன செய்யற? பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே நானும் நீங்களும் அவரை நிலைத்திருந்தால் நானும் நீங்களும் பாவங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அவர்களை நிலைத்திருக்கும் போது பாவம் நம்மை நெருங்க முடியாது. அவர்களை நானும் நீங்கள் நிலைத்திருக்கும் போது அல்லேலூயா வேதம் சொல்லுகிறது, ஆமென், அவரை நாம காண முடியாது, அவரை நாம அறிய முடியாது. ஆமா, பாவம் நம் கண்களை மறக்குது, அவருக்கு எங்களுக்கு முறைய பிறவிய சுவரை உண்டாக்குறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
ஆகையினால் அவர்களை நிலைத்திருந்தால் நாங்க பார்ப்போம், ஆமென். பாவத்தை எதிர்ப்போம். ஆகையினால் வேதம் அவர்களை நிலைத்திருந்து கர்த்தரின் சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஏனென்று சொன்னால் நாம் அவர்களை நிலைத்திருக்கும் போது நமக்குள்ள சத்துவம், நமக்குள்ள வல்லமை கடந்து வருகிறது. பாவம் நம்மை நெருங்க முடியாது. வாசல் படியில இருக்கிற பாவம் எழும்பி ஓடிடும். ஆமென். ஏனென்று அவர்களை நிலைத்து இருக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வருது? சத்துவம், வல்லமை. ஆமென். ஆமா, பவுல் சொல்லுகிறார் 6ஆம் அதிகாரம் எபேசியர்ல. ஆமா, எல்லாவற்றையும் எதிர்த்து நிக்க நீங்கள் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி, இந்த பாவத்தை எதிர்த்து நிக்க, பிசாசை எதிர்த்து நிக்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு அவருடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரிலும், ஆமா, கடைசியாக கர்த்தரிலும் சத்துவ, அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. நீங்க அவர்களை நிக்க நிக்கத்தான் நீங்க என்ன செய்யுங்க? பலப்படுவீங்க. அவருடைய சத்துவம் உங்களுக்கு வரும், உங்களுக்கு பலன் வரும். ஆமா, என்ன பலன்? பாவத்தை எட்டி விதிக்கிற பலன் வரும், பாவத்தை எதிர்க்கிற பலன் வரும். ஆகையினால கர்த்தர் அவரை நிலைத்திருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் அதை கொடுக்கிறார். ஆகையினால் இந்த நாள்ல கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். நீங்க இன்றைக்கு அந்த பாவத்தை எதிர்க்க வேண்டும், எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறவரை. ஆகையினால் நீங்க இந்த நாள்ல அவர்களை நீங்க நிலைத்திருந்தால் என்று சொல்லி வேதம், பாவம் நீங்க செய்ய மாட்டீங்க. ஆமென் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். 9வது வசனத்தை வாசிங்க. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல 9 அதுல 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஆமென். தேவனா பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. ஆமென். அப்ப தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது. அவற்றை சீல், அவற்றை சீல் சாமையா, அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறபடியினால் உங்களுக்குள்ள அவற்றை வித்து இருக்கிறது. ஆமா, அந்த வித்து இருக்கிறபடினால வார்த்தையாம் வித்து, அவருடைய வித்து உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறபடினால நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ள தரித்திருக்கிறது. அந்த வித்து உங்களுக்கு தரித்திருந்தால் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? பாவம் செய்ய மாட்டீங்க. வித்து என்ன சொன்னது? அது வார்த்தை. ஆமா, அவருடைய வார்த்தை உங்களுக்கு இருந்தா நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. நீங்க பாவத்தை ஜெயிக்கிறவங்களா தான் இருப்பீங்க. ஆக அதுதான் தேவனால் பிறந்தவன் எவனும் ஆமா பாவம் செய்ய மாட்டான். உலகத்தை அவன் ஜெயிப்பானாம், பிசாச ஜெயிப்பான். அந்த வித்து உங்களுக்கு இருக்குமான்னு சொன்னா பாவம் செய்ய மாட்டீங்க. பாவம் செய்யாவிட்டா நீங்க எல்லாத்தையும் நீங்க ஜெயிப்பீங்க. பிசாச ஜெயிப்பீங்க, மந்திர பில்லி சூனியங்களை ஜெயிப்பீங்க, அசுத்தாவிகளை ஜெயிப்பீங்க, எல்லா மனுஷனோட போராட்டங்களையும் ஜெயிப்பீங்க, அசுத்தாவிகளின் வல்லமையில ஜெயிப்பீங்க. பாவம் அந்த பரிசுத்தம் உங்களுக்கு காணப்படுமானா அவருடைய வித்து உங்களுக்கு இருக்கும்போது அந்த வித்து உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். அந்த வித்து பேசிக்கொண்டே இருக்கும், இது பாவம், இந்த பாவத்தை விட்டு விலகி ஓடு யோசேப்பு என்ற போது யோசேப்பு தான் இருக்கிற இடத்தை விட்டு விலகி ஓடி தன்னை காத்துக்கொண்டு சுத்தமானாய் தன்னை நிலைநிறுத்தினார். இன்றைக்கு கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். அவருடைய வித்து உங்களுக்கு தரித்திருந்தால், இன்னைக்கு தரித்திருக்காதனாலதான் இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்? பாவத்துல விழுந்து போகிறோம், அடிக்கடி விழுந்து போகிறோம். தரித்திருக்கிறது சொன்னால் உறுதியாய் தரித்திருக்கிறது, நமக்குள்ளே நிரந்தரமாய் இருக்கிறது. அந்த வித்து இன்றைக்கு இருக்குது, இன்றைக்கு போட்ட வித்து இன்றைக்கு காண, இன்றைக்கு சேச்சை விட்டு வெளியில போன அந்த வித்து அங்க கள்ளம் வந்து கொண்டு போயிடும், காக்கா வந்து கொண்டு போயிடும். அந்த வித்து உங்களுக்கு இருக்கணும், அதை காத்து கொள்ள வேண்டும். எப்போதும் 24 மணி நேரம் இன்றைக்கு போட்ட வித்து வளரும் வரை நீ ஆமா எதிர்பார்ப்போடு ஜாக்கிரதையோடு காத்துக் கொள்ள வேண்டும். அந்த வித்த எந்த பறவைகளும் எந்த பொல்லாங்கனும் வந்து களவாடி போக நீ விடக்கூடாது. அந்த வித்து உங்களுக்கு தரித்திருக்கிறது. அந்த வித்த நீங்க ஆமா வெளியில எடுத்துட்டீங்க, அதுக்கு அது நீங்க இது பண்ணிட்டீங்கன்னு சொன்னா வித்து தரித்திருக்க இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும்? பாவம் செய்யாதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ள முடியும். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாள் அவருடைய வித்து அவனுக்குள்ள தரித்திருக்கிறபடினால் அவன் பாவம் செய்யான். ஆமென். அப்ப அந்த வித்து உங்களுக்கு தரித்திருக்க வேண்டும். நீங்க அவர்களை நிலைத்திருக்கும் போது நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? பாவம் என்பது உங்களை அணுகாது வரும், ஆனா அது
மேற்கொள்ளாது. ஆனா சேதப்படுத்த முடியாது ஒன்றும். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. உருவாக்கப்படுற ஆயுதம் வாய்க்காதே போம். உருவாக்கப்படும் வரும், பாவம் வரும், ஆனாலும் அது சேதப்படுத்தாது. ஆமென். ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை அவர் சொல்லி இருக்கிறார். அதான் நான் ஏற்கனவே சொன்ன அவருடைய வார்த்தை தான் வித்து. அந்த வித்து நமக்குள்ள இருந்தால் வேதம் சொல்ல பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள முடியாது. பாவம் உன்னை மேற்கொள்ள முடியாது. காரணம் தேவனுடைய வித்து தரித்திருக்கிறது உனக்குள்ள. நீ தரித்திருக்கவில்லையோ இந்த நாள் முதல் தீர்மானம் பண்ணுங்க, தேவனுடைய வித்து எனக்குள்ள எப்போதும் தரித்திருக்க வேண்டும். ஒரு ஆடையை தரித்திருக்கிறது போல அவருடைய வசனம் நமக்குள்ள தரித்திருக்க வேண்டும். அப்பொழுது நம்மை பாவம் நெருங்கி வந்தாலும் பாவத்தை எட்டிய போல நாங்கள் எட்டி மிதிப்போம். மலைகளை மிதித்து நொறுக்குவா என்று வேதம் சொல்கிறது. பாவத்தை மிதித்து போடுவான். ஆமென். ஆகையினால் கர்த்தர் இந்த நாள்ல சொல்லுகிறார், பிள்ளைகளே, நீங்கள் அவரிலும் அவர் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னாரு. இந்த வேளையில சொல்ல நீங்க பாவம் செய்ய மாட்டீங்கள் என்று சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம் எடுத்து வாசிப்போம். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலதையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவர் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். அப்ப அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கு. அவர்கள் நிலைத்திருந்தால் அவரால பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலதையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி வேதம். அபிஷேகம், அவரது அபிஷேகம் நம்மில நிலைத்திருக்கிறது. அப்ப அந்த அபிஷேகம் அவரிலே நீங்க நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்திருக்கு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப அந்த அபிஷேகம் என்ன செய்யுமா? உங்களுக்கு போதிக்கும். ஆமா, ஒருவன் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அதற்காக நாளைக்கு சபைக்கு வராம விடுறதில்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆமா, அது உங்களுக்கு போதிக்கும். ஆமா, அது கண்டித்து உணர்த்தும். இது பாவம், இது தப்பு, இது சரி. அந்த வேதம் என்ன செய்யுது? அபிஷேகம் இருக்கிறவன் தான் அந்த வார்த்தை என்ன செய்யும்? பேசும் அவனோட. ஆமா, கண்டித்து உணர்த்தும் அந்த அபிஷேகம். வார்த்தை இருக்கு, வார்த்தை இருக்கிற இடத்துல அபிஷேகம் இருக்கும். அப்ப வார்த்தை நமக்குள்ள இருக்கும் போதுதான் ஆவியானவர் என்ன செய்வாரு? ஆவியானவர் அந்த வார்த்தையை இயேசு ஒரு இடத்துல சொல்லுவாரு. அவர் நான் பேசினதை எல்லாம் அவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார், உணர்த்துவார். யாரு? ஆவியானவர் வரும்போது. ஆவியானவர் என்ன செய்கிற வேலைண்டா, அவர் உங்களுக்குள்ள இருந்து பாவம் செய்யும் இந்த வார்த்தையை காரணம் காட்டுவார், உள்ளுக்கு உணர்த்துவார். ஆமே, இந்த வார்த்தை பாவம், இது பார்க்காத பாவம், கலிங்கம் போடு, காத அட, மௌனியா இரு, ஊமையா இரு. ஆவியானவர் பேசுவார். தாவீது அந்த நேரத்தில் தாவீத கண் முன்பாக கொண்டு வருவார். உங்களை கோபப்படுத்துறாங்க, இல்லாத பொல்லாத பேசுவாங்க. அவர் சொல்லுவார், நான் ஊமையனை போல நலமானதை பேசாமல் அமைதியாக இருந்தேன். அந்த நேரத்தில் ஆறு பேசுறது? ஆவியானவர் அந்த வார்த்தையை காண்பிப்பார் உள்ளத்துக்கு. அந்த நேரத்தில் அமைதியா போயிட வேண்டும். அதுதான் ஆவியானவர் செய்கிற வேலை. இந்த வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது. ஆமென். இந்த வார்த்தை அழகாக நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது சொன்னா, அவருடைய அபிஷேகம், அவரால பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவன் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அந்த அபிஷேகம் சகலதையும் குறித்து உங்களுக்கு போய் எல்லாவற்றையும் அந்த அபிஷேகம் தான் என்ன செய்யும்? போதிக்கும், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், அறிய பண்ணும், கற்றுத்தரும். ஆமே. ஆனா அடிக்கடி நான் சொல்றேன், எனக்கு எந்த பாஸ்டரும் இவரும் யார் என்ன போதிக்கப்படும் எனக்கு ஆச்சரியம். இன்று வரை நானே ஆச்சரியப்படுறேன். ஏன்? அந்த அபிஷேகம், அவரால பெற்ற அபிஷேகம் எனக்கு நிலைத்திருக்கிறது. ஆமா, நான் பைபிள் ஸ்கூலுக்கும் போகல, ஒன்றுக்கும் போகல. ஆனா இந்த வார்த்தை, அவரால பெற்ற அபிஷேகம் எனக்கு நிலைத்திருக்கிறதுனாலதான் எனக்கு அவர் போதித்து கொடுக்கிறார், எனக்கு அறிய பண்ணுகிறார், கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். அப்ப அபிஷேகம் நம்மை போதிக்கும். ஹல்லேலூயா. சகலதையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது. அபிஷேகம் போலிகளை காட்டும், கள்ளத்திற்கதர்சிகளை காட்டும், கள்ள போதகர்களை காட்டும். ஆமா, அந்த அபிஷேகம் நமக்கு என்ன செய்யும்? ஆமா, அது நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது, அது போதிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி வேதம் அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல். உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது. ஆகையினால
அவரால பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது. ஆகையினால வேதம் சொல்லுகிறது, நீங்க அவர்களை நிலைத்திருக்கும் போது அந்த அபிஷேகம் உங்களை என்ன செய்யும்? நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. அவர்களை நீங்க நிலைத்திடாமலே போவீங்கன்னு சொன்னா உங்களோட அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்திருக்காது. அந்த அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்காது. நீங்க செக் பண்ணி பாருங்க, அன்றைக்கு பெற்ற அபிஷேகம் இன்றைக்கு எனக்கு இருக்குதா இல்லையா? அந்த அபிஷேகம் குறைவுபட்டிருக்கிறதா என்றா நீங்க அவரோட நிலைத்திருக்கவில்லை. நீங்க வேற எங்கேயோ போய் தரித்திருக்கிறீங்க, வேற எங்கேயோ போய் நிலைச்சிருக்கிறீங்க, வேறொருவர்கிட்ட இடத்துல போய் நீங்க காலூன்றி நிக்கிறீங்க. ஆனா நீங்க அவருக்குள்ள நின்றீங்கன்னு சொன்னா, அவரிடத்துல நீங்க தரித்திருந்தா இந்த அபிஷேகம் உங்களை நித்தமும் என்ன செய்யும்? போதித்துக் கொண்டே இருக்கு. நீங்க வர 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 பலத்து கொண்டே போவீங்க. எல்லாவற்றையும் அறிவுடையவர்களா நீங்க மாறிக்கொண்டு போவீங்க. அன்றைய பாருங்க, தானியேலுக்குள்ள அந்த விசேஷித்த ஆவி வந்ததினால அவர் கருகலானதையெல்லாம் அறிவுடையவராய் கர்த்தர் மாத்தினார். ஆமே. அப்ப அந்த அபிஷேகம் உங்களை போதிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது அல்ல. ஆமென். ஒவ்வொரு நாளும் வேதத்தோட இருந்து நம்ம ஆவியில நிறைஞ்சிட்டு அபிஷேகத்துல நிறைஞ்சு ஆவியானோட துணையோட நாம கேட்க முடியும். ஆவியானோட எல்லா ரகசியங்களும் ஆழங்களையும் நமக்கு என்ன செய்யறார்? அவர் கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். அப்ப ஆவியானோட அபிஷேகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமே, போதிக்கிறது. அதான் வேறு ஒருவனும் எனக்கு உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அப்ப ஆவியானவரால் பெற்ற அபிஷேகம் இருந்தா ஆவியானவர் சரியா தான் உங்களுக்கு என்ன செய்வாரு? போதிப்பாரு. அப்ப வேறொரு வந்து டீச் பண்ண வேண்டியதுல பிள்ளைய அவன் டீச் பண்ணாலே நமக்கு உடனே ஆவியில உணர்த்து ஆவியானவர் இது பொய், இது போலி. ஆமே. ஆகினால் இது கடைசி காலமா இருக்கிறது. அவர்களை நிலைத்திருந்தால் தான் இது கர்த்தரால் உண்டான ஆவியா அல்லது மற்றதான்னு சொல்லி நம்மால் என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். உலகத்திலே இன்றைக்கு அநேக அந்தி கிறிஸ்துகள் தோன்றி இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இப்போது அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே யோவான் சொல்லுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. ஆகையினால அவரால் பெற்ற அபிஷேகம் விலையேறப்பட்டது. ஆகையினால பெற்ற அந்த அபிஷேகம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஹல்லேலூயா, நீங்க இன்னைக்கு என்ன செய்யணும் சொன்னா அவர்களை நீங்க நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கும் பொழுது அந்த அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, கடைசியா ஒரு வார்த்தை 1 யோவான் 2:28 வாசிங்க. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். ஆமென். அப்ப நாங்க என்ன அவர் வருகையில வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் நீங்களும் அவரில நிலைத்திருக்க வேண்டும். பிள்ளைகளே, இப்படி இருக்க பிள்ளைகள் அவர் வெளிப்படும் போது எப்போது வெளிப்பட போறார்? எப்போது அவர் வெளிப்பட போறார்? எப்போது வெளிப்பட போறார்? இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது எப்போது? நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல், அதான் சொல்ற அவர் வருகையில அவர் வெளிப்படும் போது அவற்ற வருகையில மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறாரு. எவ்வளமா எடுத்துக்கொண்டு போகப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் அவர் வருவார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம், சொல்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஆகினால் அவர் இதோ சீக்கிரமாய் வரப்போகிறாரு. ஆக அவருடைய வருகையில நானும் நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நானும் நீங்கள் என்ன செய்யணுமாம்? அவரில நிலைத்திருக்க வேண்டும். அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். அப்ப யார் வெட்கப்பட்டு போவார்கள் என்று சொன்னால் தைரியம் இல்லாதவர்கள், திராணி இல்லாதவர்கள், பலம் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? தைரியம் இருக்காதவங்கள்ட்ட. ஏன் தைரியம் இல்லை? அவங்கள்ட்ட நிலைத்திருக்கவில்லை. அதால வந்து பாருங்க, பாவம் செய்ததுனால ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் முந்தி அவரோட நின்ற ஒரு தைரியம் அவங்களுக்குள்ள. அப்பா வார ஒரு சந்தோஷம், அப்பாவை பார்க்கணும், அப்பாவோட பேசணும்னா அவங்களுக்கு சந்தோஷம். இப்ப அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்துட்டாங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சிடுமோ என்று சொல்லி அவருக்கு உள்ளத்துல ஹெரசுகள் என்ன வரும்? பயம். எப்பவும் முந்திய அமைப்பு முன்னால போக முடியல, அவரோட பேச முடியல, அப்பாட சமூகத்துக்கே போக ஒரு பயம். ஏன்னு சொன்னா தைரியம் இல்லை. தைரியம் இருந்தா அவன் முன்னால போய் நிற்பான், துணிவா போய் நிற்பான், அப்பான்னு சொல்லி கூப்பிடுவான். இப்ப கூப்பிட முடியும், உள்ளுக்குள்ள ஏதாவது அப்பாட காதுல வருமோ, எப்போது அப்பா நான் செய்த தப்ப கண்டுபிடிச்சுவான ஒரு பயம் வந்ததுனால எப்பவும் அந்த உள்ளத்துக்குள்ள ஒரு பயம் இருக்கும்போது அவரால் என்ன செய்ய முடியாது? தைரியமா நிக்க ஒரு பயம் வந்து முடியும். அதாவது தைரியமாய் நாம் என்ன செய்வோம்? அவருடைய வருகையில வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவரில் நிலைத்திருக்கும் பொழுது நமக்கு என்ன வரும்? ஒரு தைரியம் வரும்.
அப்பா தைரியமா இருக்கிறவன் என்ன செய்வான்னு சொன்னா, எப்போது அவர்கிட்ட வருவார், எப்போது அப்பா வருவார். நீங்க அப்பா வருவார் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது போல அந்த பரம தகப்பன் எங்களை கூட்டிக் கொண்டு போக போறாரு. ஆமா, நமக்காக இன்றைக்கு 2020 ஆண்டுகளா நமக்கு ஒரு வீட்டை கட்டுறார், ஒரு மாளிகையை கட்டுறார். கட்டி உங்களுக்கு வாசஸ்தலத்தை கட்டி முடித்த பின்னு நான் உங்களை நானும் நீங்களும் அங்கே இருக்கும்படி உங்களை கூட்டிக் கொண்டு போனேன். இன்னும் கட்டி முடியல, இதோ சீக்கிரமா கட்டி முடிஞ்சு நான் வர போறாரு. வரும்போது ஆமா தைரியமா நாங்க போகணும். அப்ப தைரியமா போகணும்னு சொன்னா அவர்கள் என்ன சொல்லணும், நிலைத்திருக்கிறவனுக்கு தான் தைரியம் வரும். அவர்களை நிலைத்திருக்கிறவனுக்கு தான் ஒரு தைரியம் வரும். அவன் தான் எப்போதும் வழி மேல விழி வைத்து காத்து கொண்டிருப்பான். அப்பா அப்பா வரப்போறான், அப்பா வரப்போறாரு. இந்த பாடு, இந்த உபத்திரம் எல்லாத்தையும் மறந்து நான் அவரோட நித்தியமாய் நான் மகிழ்ந்திருக்கிற நாள் எப்போது வரும், எப்போது வரும் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு ஏக்கம், அவனுக்குள்ள ஒரு வாஞ்ச, அவனுக்குள்ள ஒரு துடிப்பு. யாருக்குன்னு சொன்னால் அவர்களை நிலைத்திருக்கிறவனுக்கு அந்த தைரியம் இருக்கிறதுனால அவனுக்குள்ள அந்த இது இருந்து கொண்டிருக்கிறான். ஆகையினால அவன் என்ன செய்ய மாட்டான், வெக்கப்பட்டு போக மாட்டான். யார் வெக்கப்பட்டு போவாங்க? தைரியம் இல்ல. நீ தேவனோட இருந்தா தானே, அவர்களை நினைச்சிருந்தா தானே உனக்கு தைரியம் வர்றதுக்கு. அந்த தைரியம் ரொம்ப முக்கியம். அந்த தைரியம் இருந்தா தான் எல்லாத்துக்கும் முக்கியம். பிசாசை எதிர்த்து நிற்க, எல்லாத்தையும் எதிர்த்து நிற்க முடியும். ஆகையினால இன்றைக்கு அநேகருக்குள்ள தைரியம் இல்லை. அன்றைக்கு நாங்க பார்த்திருந்தோம், ஒளிமுக வாசகர் உங்கள் சத்துருக்களோடு அவர்கள் பேசுவார்கள். எவர்கள்? அம்பரா துணியினால் தங்களிலே நிரப்பினவர்கள். ஆமென். அப்ப அவைகளால் தங்களை நிரப்பின மனுஷன் பாக்கியவான். நிரப்பப்பட்டிருக்கவனும் அவன் தான் துணிஞ்சுவான். நிரப்பினவனுக்கு என்ன வரும்? தைரியம் வரும். அவன் தான் துணிஞ்சு போவான் பிசாசு துரத்த. அதுதான் இந்த வார்த்தை. தைரியம் இருந்தா தான் அப்பா வரும்பொழுது அப்பாவை நாங்க பார்க்க போக முடியும். ஆமென். இன்ப இயேசு ராஜாவை நாம் பார்த்தா போதும். ஆமென். அப்ப அவரை பார்த்தா போதும், அப்பதான் பாட முடியும். அப்பதான் உள்ளத்தினால உள்ள அவரோட சந்தோஷம் இருக்கும் பொழுது நம்மளோட உள்ளம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமென். அவரை பார்க்க பாருங்க, அவரோடு நிலைத்திருக்கிறவன் என்ன செய்வான்? அவர்கிட்ட வருகையில வைக்கப்பட்டு அவன் எப்பவும் அவன் தேவன் சமூகத்தை என்ன செய்வான்? நாடுவான். அப்பாவை பார்க்கணும், அப்பாட வீட்டுக்கு போகணும், உடனே ஜெபத்துக்கு ஓடுவான். எந்த நேரம் துதிச்சு பாடி அந்த பிரசன்னத்துல அவனோட பிரசன்னத்துல அவன் மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருப்பான். ஆமென். அப்ப கர்த்தர் அந்த நாள் அதைத்தான் சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நேரம் இருக்கிறது. இன்னொரு வார்த்தையை பார்த்து நாங்க முடிப்போம். யோவான் 15 அதுல 10வது எடுத்து வாசிக்கலாம். நான் என் பிதாவின் கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கட்டளைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென். நீங்கள் என்னுடைய கற்பனைகளில் நிலைத்திருந்தால் என்னவா சிஸ்டர் சொல்றாரு? ஆமென். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது. அவர் சொல்லுகிறாரு, அவர் அன்பா இருந்ததுக்கு என்ன காரணம்? இயேசு அன்பில நிலைத்திருந்ததுக்கு என்ன காரணம்? பிதாவினுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. அந்த பிதாவினுடைய அன்பை இயேசு குமாரன் இயேசு கை கொண்டிராவிட்டால் அவருக்கு அன்பு இருந்திருக்காது. அதான் சொல்ற அந்த வார்த்தையில. அப்படித்தானே? நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல. ஆமா, அப்ப அவருடைய கற்பனைகளை கை கொண்டு இருந்ததினால் இயேசு சொல்றார், அவருடைய அன்பில நிலைத்திருந்தது போல. பிதாவுடைய அன்பில நிலைத்திருக்கிறது காரணம், இயேசு நிலைத்திருந்ததுக்கு அவருடைய கற்பனைகளை அவர் கற்றுக் கொடுத்தவைகளை அவர் கை கொண்டதுனால. ஆமா, அவர் பிதாவினர் அவர் என்ன சொல்றாரு? அன்பில நிலைத்திருக்கிறது போல. அவருடைய அன்பில, ஆற்ற அன்பில, பிதாவுடைய அன்பு, பிதாவுடைய அன்பில நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு செய்தது அவருடைய கற்பனையில கை கொண்டது. அதே போலதான் இயேசு சொல்றார், நீங்களும் பிள்ளைகளே என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டால் என்னுடைய அன்பிலே, இயேசுடைய அன்பில என்ன செய்வீங்க? நிலைத்திருப்பீங்க. உங்களுடைய கற்பனை இல்லாவிட்டால் அவர் அன்பா இருக்கிறவன் அவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொள்வார். ஆமென். அவர் சொன்னதை எல்லாம் செய்வார். நீங்க எல்லாம் அன்பா இருக்கிறீங்களா அன்பா இல்லையா என்பது எப்படி தெரியும்? நீங்க செய்கிற செய்கையை பார்க்கும்போது தெரியும். நான் சொல்றதை கீழ்ப்படியும் போது நீங்க உண்மையிலே என்னில் அன்பா இருக்கிறீங்களா இல்லையா என்று சொல்லி.
ஆகியினாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் கற்பனைகளை கைக்கொண்டு பிதாவின் அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனை, இயேசு நமக்கு கற்பனையை கொடுத்திருக்கிறார். இதை முழுவதும் நாங்க என்ன செய்யலாம்? இதை நாங்க கடைபிடிக்கும் பொழுது அவருடைய அன்பில நிலைத்திருக்க முடியும். அப்பாட அன்பு உங்களுக்கு வேணும்னு, அப்பா உங்களை நேசிக்க வேணும்னு சொன்னா என்ன சொன்னான்? நான் உங்களை நேசிக்க வேணும்னு சொன்னா நீங்க எனக்கு பிடிச்சதை செய்தாதான் என்ன செய்ய முடியும்? என் அன்பை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நெடுகளை நித்தம் 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 எனக்கு பிரியமில்லாத, எனக்கு பிடிக்காத என்ற சொல்லுக்கு நான் சொன்ன கட்டளை கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னு சொன்னா உங்கள எனக்கு நேசம் வராது. ஆமென். அதுதான் ஏசப்பா சொல்றார், இந்த கற்பனைகளை எல்லாம் நீங்க என்னுடைய கற்பனைகளை கை கொண்டால் என்னுடைய அன்பில நீங்க நிலைத்திருப்பீங்க. அப்ப அவருடைய அன்பில நிலைத்திருந்தால் நம்ம எல்லாரோடும் என்ன செய்வோம்? அன்பாய் இருப்போம். இன்றைக்கு அந்த அன்பு ஏன் நம்மிடத்துல இல்லை என்று சொன்னால் கர்த்தருடைய கற்பனையில நாங்க நிலைத்திருக்கவில்லை. இந்த தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில அன்பு குறைஞ்சு கொண்டு போகுது. ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியல. ஆமென். ஆனா வேதம் என்ன சொல்லுது? அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் நீங்கள் அவருடைய அன்புல நிலைத்திருப்பீங்க. அப்ப அவருடைய அன்பு உங்களுக்குள்ள நிலைத்திருந்தால் உங்களுடைய அன்பு மற்றவர்களுக்கு கடந்து செல்லும். உங்களுடைய அந்த அன்பு மற்றவர்களை நேசிக்கும், பாரபட்சம் பார்க்காது. அந்த அன்பு நீ சின்னவன், நீ என்னக்கு போதிக்கிறது, நீ நேத்து முளைச்ச காளான், அதெல்லாம் சொல்லாது. அந்த அன்பு, ஆமென், அந்த அன்பு இருந்தா எல்லாரும் சமம். ஆமென். நேத்து பின்ன ஒரு மணித்தாலம் வந்தவன் தான், பிறகு வந்தவனுக்கு ஒரே கூலிதான். ஆமென். முந்தி வந்தான் பிந்தி வந்தான் அர்த்தம் இங்க கிடையாது. ஆமென். அப்ப அதுதான் தேவனுடைய காரியம், அதுதான் தேவனுடைய செயல், அதுதான் தேவன் சொல்லுகிற காரியம். அன்பு எல்லாத்தையும் சகிக்கும், எல்லாத்தையும் தாங்கும், எல்லாத்தையும் ஏந்தும், குற்றங்களை எல்லாம் மன்னிக்கும். அப்ப தேவனுடைய அன்பு. அப்ப இது இல்லாததுக்கு சபைன்னு சொன்ன நமக்குள்ள, சபையாகிய நமக்குள்ள இது காணப்படலை. ஏன் என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை நானும் நீங்களும் கை கொள்ளாததுனால அந்த அன்பு இன்றைக்கு வெளிப்படையில. ஆமென். அப்ப இந்த நாள கர்த்தர் அதை தந்துள்ளார். அந்த அன்பு உங்களுக்குள்ள பூரணப்பட வேண்டும். அந்த அன்பு நீங்க நிறையப்பட வேண்டும். இந்த கடைசி அங்க பாருங்க, இயேசு நம்மேல வைத்த அன்பினாலதான் தன்னை அர்ப்பணித்தார். தரை மட்டும் தன்னை தாழ்த்தினார். தாட மயிர் பிடுங்க தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஈட்டியால குத்தப்பட்டு கடைசியில நிர்வாணமாய் அவர் தொங்கினார். காரணம் என்ன? உங்க மேல என் மேல வைத்த நேசம், அன்பு, மாறாத அன்பு. இந்த நாள பாடியில தாயின் அன்பு மாறினாலும், ஆமென், அவருடைய அன்பு மாறாது, அது குறையாது. மனுஷனோட அன்புக்கு தான் அளவு இருக்கு, தேவன் இயேசுவோட அன்புக்கு அளவு கிடையாது. ஆமென். ஆமா, வேதம் சொல்லுகிறது அது நீளம் அகலம் இல்லாத அன்பு, உயரம் இல்லாத அன்பு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆழம் இல்ல அந்த அன்புக்கு. ஆக நம்முடைய அன்புக்கு என்ன இருக்குது? எல்லை இருக்கு ஒரு மனுஷனுக்கு. ஆனா இயேசுக்கு அப்படி அல்ல. இயேசு நம்மில எவ்வளவு பெரிய அன்பு காட்டினார். ஆமென். அப்படியாய் அவர் ஒரு தியாகத்தை கல்வாரி சிலுவையில செய்து முடித்தாரு. காரணம், உங்க மேல என் மேல எவ்வளவு பெரிய அன்பு வச்சிருக்கிறார். நம்மால மற்றவனை நேசிக்க முடியல, நம்மால மற்றவன்ல அன்பு காட்ட முடியல. ஆனா இயேசுட பிள்ளை என்று நாங்க சொல்றோம். காரணம், இயேசு சொல்லுகிறார், ஆமா, என் கற்பனைகளை கை கொண்டால் நீங்க என்னுடைய அன்புல நிலைத்திருப்பீங்க. அந்த அன்பு உங்கள நிலைத்திருந்தா அந்த அன்பு உங்களில் இருந்து மற்றவர்களுக்கு காணக்கூடியதா இருக்கும். ஆமென். இந்த நாள கர்த்தர் அதைத்தான் இந்த நாள்ல சொல்லுகிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த நாளும் கர்த்தர், இந்த நாளும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு அப்படியாய் செய்ய விரும்புகிறார். நீங்க என்ன செய்ய வேண்டுமா? நீங்கள் அவர்கள் இந்த கடைசி நாள்ல நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில கனி கொடுக்கிற வாழ்க்கையை அவர் கொடுப்பார். பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை, எல்லாரிலும் அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கை, ஆமா, அபிஷேகத்துல நிலைத்திருக்கிற வாழ்க்கையை அவருடைய வருகையில தைரியமாய் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எதிர்கொண்டு போகக்கூடிய வாழ்க்கையை தேவன் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகையினால் கேட்ட வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஓ ராமா ஷக்கர துனாமா ராகா துராபா
எங்களை கொண்டதை போல ராஜா நாங்கள் நிலவனை கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய கட்டளைக்கு கட்டளைக்கு கிருபை தரும்படி ஆமாப்பா அப்போ பாவம் செய்யவில்லை ஆண்டவரே தகப்பனே அப்பா வசனத்தை கைக்கொண்டு ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே விலகவில்லை ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே அப்பா உங்களுக்கு தகுதியாக கர்த்தாவே உந்தன் அன்பு மாறிடாதே மறப்பதில்லை உம்மை விட்டு பிரிந்த போதும் எனக்காக ஏங்கி நின்றீர் உம் அன்பு உயர்ந்ததே தாயின் அன்பு மாறினாலும் உந்தன் அன்பு மாறிடாதே உம்மை விட்டு பிரிந்த போதும்
நண்பன் போல நெருங்கி வந்தவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தையிலே உம்மிலே நிலைத்திருந்து ஆண்டவரே நல்ல கனிகளை கொடுக்கும்படி, ஆண்டவரே பாவத்துக்கு ஆண்டவரை எதிர்த்து நிற்கும்படி, ஆண்டவரை அபிஷேகத்தில் நிலைத்திருக்கும்படி, ஆண்டவரை தகப்பனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஓ ராஷா காராதூரா, ஓ ராம் உம்முடைய வருகையில வெட்கப்பட்டு போகாதபடி நாங்கள் இருக்கும்படி காணப்படும்படி உம்முடைய நிலைத்திருக்கிறவர்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஓ பேசின வார்த்தைக்காய் உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya, hallelujah.